சீமான் அவர்கள் வெளியில் புலி வீட்டில் எலி மகன் அந்த மாதிரி மைக்க பார்த்தா இவர் புலி போல கத்துவாரு. தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய கோழை. ஏன் அதை நான் சொல்றேன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வழக்கு பதிவுன்னு விசாரணைக்கு வரும்போது அதுக்கு பயந்துகிட்டு ஒரு தொழிலதிபர், முக்கிய தொழிலதிபரை என்கிட்ட தூது அனுப்புனாரு. அந்த தொழிலதிபர் என்கிட்ட சொன்ன தகவல் என்ன, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தாங்கள் சொல்வது மட்டுமே சரி, எங்களுக்கு எதிராக வைக்கப்படும் கருத்துக்கள் சரியானதாக இருந்தால் கூட அதை நீங்க தெரிவிக்க உரிமை கிடையாது. நீங்க எல்லாம் தமிழர்களா, உங்களுடைய ரத்த பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க, உங்க அம்மா அப்பா எங்க பிறந்தாங்க, நீ ஒற்றை அப்பனுக்கு ஆத்தலுக்கு பிறந்தியா, இதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட் டைலாக். நம்ம சொல்லுவோம்ல பொன்மொழிகள்னு, காக்கி சட்டை விட்டு வெளியே வந்து ஒட்டி கொத்த சண்டை போடு, நீ நல்ல அப்பனுக்கு ஆத்தலுக்கு பிறந்தீங்க வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் விட அருண்குமார் என்ன பண்றாருன்னா தன்னபர் வழக்காக இதை தொடுக்கிறார். இன்னொரு பக்கம் என்ன, அதுல இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லா தொண்டர்களுக்கும் இல்ல எல்லா தலைவர்களுக்கும் இவ்வாறு அவதூறா பேசுறது யாருன்னாலும் சரி, அது தலைவர்களா இருக்கலாம், இல்ல ஒரு பெண்களா இருக்கலாம், ஒரு அமைப்பு சார்ந்தவர்களா இருக்கலாம், காவல்துறையா இருக்கலாம், எல்லா தரப்புகளையும் மிக ஆபாசமா பேசுறதே இவங்களுடைய பழக்கமாயிடுச்சு. இப்ப என்ன சூழலா இருக்குன்னா, சீமான் கடுமையான நெருக்கடி சிக்கியிருக்காரு. நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி தொடங்கின உடனே என்ன நடந்துச்சுன்னா, சீமான் கட்சியில் இருந்த பல மாவட்ட செயலாளர்கள் தானாகவே பதவியை திறந்துட்டு நேரடியா தாவேக்கா வந்துட்டாங்க. கூடுதலா பல இடங்கள்ல தொண்டர்கள் கூட இனிமேலும் சீமான் போய் போஜனம் இல்ல, அவர் பேசுறது எல்லாம் ஏன்னா முன்னுக்கு பின்னா பேசுறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு பல இடங்கள்ல. பொதுவா தமிழக அரசியல் களத்துல என்ன நடக்கும்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி சண்டை போட்டுப்பாங்க. இது நம்ம அடிக்கடி பாக்குறது இல்லைன்னா, ஒரே கட்சியில மேல இருக்க தலைவரும் கீழே இருக்க தலைவரும் சண்டை போடுவாங்க. இதுவும் நம்ம பார்க்கக்கூடியதான். ஆனா தமிழக அரசியல் சூழல இதுவரை இல்லாத அளவுல ரொம்ப புதுமையா காவல்துறை உயர் அதிகாரியும் ஒரு கட்சி தலைவரும் நேரடியா சண்டை போட்டுக்கிறாங்க. அது இணையதளமா சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இது மிக பரபரப்பா போயிட்டு இருக்குது. இந்த செய்தி என்னன்னு பார்த்தா, வருண்குமார் IPS இவர் தற்போது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP அப்படிங்கிறது DIG பதவி உயர்வு வாங்கியிருக்காரு. அவருடைய மனைவி வந்திதா பாண்டே அவர்களும் ஒரு IPS அதிகாரி, புதுக்கோட்டையில இருக்காங்க, காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காங்க. அங்க அவர்களுக்கும் தற்போது பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, அவங்க DIG மாறி இருக்காங்க. இது ஒரு தகவலா இருக்கட்டும். ஒன்னு பக்கம் பாத்தீங்கன்னா, இவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் இவர்களுக்கும் கருத்து போர் சொல்லுவாங்களே, அந்த வார்த்தை போர் மிக உக்கிரமா போயிட்டு இருக்கு. இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கடந்த 2020-21 வருண்குமார் IPS திருவள்ளூர் மாவட்டத்துல காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காரு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, பாக்ஸ்கான் ஒரு கம்பெனி அங்க இருக்கு, அங்க ஒரு சின்ன விபத்து நடக்குது. அது விபத்தான்னு கூட முடிவு செய்யப்படல. அந்த ஒரு நிறுவனத்துக்குள்ள சின்ன தகராறுகள், சில ஒழுங்கு நடவடிக்கை போகுது. அதுல யாரோ இறந்துட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய பொருளை கிளம்புது. அதுல 8-10 பெண்கள் இறந்துட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் கொரோனா கணக்குல சேர்த்து கண்மூடித்தனமா மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியில முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய சாட்டை துருமுகன் ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அது யூடியூப்ல மிக பரபரப்பா அந்த சைத்துல போகுது 2020-21. அந்த நேரத்துல SP அந்த வருண்குமார் அதை அதிரடியா போய் சோதனை செஞ்சு அவர் சொன்னது எல்லாம் தவறு, அப்படி எதுவும் நடக்கல, இது மக்கள்கிட்ட பொருளையை கிளப்பி அரசுக்கு கெட்ட பேரை விளைவிக்கிறாங்கன்னு 2020-21 இருக்கு. இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து குண்டா சட்டத்தை பாய்ச்சி சாட்டை துருவனை சிறைக்கு அனுப்புறாரு. அப்போது இருந்தே நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் IPSக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்ட தொடங்கிருச்சு. அதன் பிறகு 2 வருடம் கடந்த பிறகு இப்ப 2024 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல என்ன ஆகுதுன்னா, பிரச்சாரத்துக்கு போன நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகன் அங்க முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பத்திய ஒரு பாடலை மிக தவறாக கொச்சேற்றத்தோடு பாடுறாரு. அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அதே துணியோடு பல மேடைகள் பாடப்பட்டிருக்கு, அப்பெல்லாம் பிரச்சனை ஆகல. ஆனா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாடினத சில புகார்கள் எழுது சமூக வலைத்தளம் ரொம்ப பரபரப்பா அது கொண்டு போய் சேர்க்குது. அந்த நேரத்துல வருண்குமார் IPS திருச்சி மாவட்ட SP இருக்காரு. அவர் உடனே என்ன பண்றாருன்னா, அந்த புகார்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டு சாட்டை துருமுகனை கைது பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து அவர் கைதும் பண்ணிடுறாங்க. இந்த கைது நடவடிக்கை பல தரப்பு சர்ச்சையை உருவாக்குச்சு. ஒரு பக்கம் இது ஒரு கருத்து சுதந்திரம் தானே, இதுக்கு இவ்வளவு கடுமையான நடவடிக்கை தேவையில்லை, கூப்பிட்டு வான் பண்ணி கூட அமைச்சிருக்கலாம், இல்ல அந்த பகுதியை கட் பண்ணிட்டு யூடியூப்ல இணைச்சிருக்கலாம். ஆனா இது எல்லாம் தாண்டி கைது பண்ணது தவறும் ஒரு பக்கம் விமர்சனம் வந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லா தொண்டர்களுக்கும் இல்ல எல்லா தலைவர்களுக்கும் இவ்வாறு அவதூறா பேசுறது யாருன்னாலும் சரி, அது தலைவர்களா இருக்கலாம், இல்ல ஒரு பெண்களா இருக்கலாம், ஒரு அமைப்பு சார்ந்தவர்களா இருக்கலாம், காவல்துறையா இருக்கலாம், எல்லா தரப்புகளையும் மிக ஆபாசமா பேசுறதே இவங்களுடைய பழக்கமாயிடுச்சு. ஏன்னா யூடியூப் சேனல் நீங்க போனா கூட தெரியும், சீமானை பத்தி ஏதோ ஒரு வகையில நீங்க கருத்து தெரிவிக்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்து அவருடைய கட்சிக்கு முரண்பாடாக இல்ல ஒரு தலைமையை பத்தி குறைபாடுகளை யாரு தெரிவித்தால் கூட கீழே தம்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணா பின்னான்னு ஆபாசமா திட்டுவாங்க. ஒரு கருத்துல என்ன ஆச்சுன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தாங்கள் சொல்வது மட்டுமே சரி,
எங்களுக்கு எதிராக வைக்கப்படும் கருத்துக்கள் சரியானதாக இருந்தால் கூட அதை நீங்க தெரிவிக்க உரிமை கிடையாது. நீங்க எல்லாம் தமிழர்களா? உங்களுடைய ரத்த பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க. உங்க அம்மா அப்பா எங்க பிறந்தாங்க? நீ ஒற்றை அப்பனுக்கு ஆத்தலுக்கு பிறந்தியா? இதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட் டயலாக். நம்ம சொல்லுவோம்ல பொன்மொழிகள்னு. அந்த மாதிரி ஒரு இரண்டாம் தர வார்த்தைகளை தான் அந்த கட்சி தொண்டர்கள் பலமுறை பயன்படுத்தியிருக்காங்க. தொண்டர்கள் மட்டும் இல்ல, தலைவர்களே, அந்த நாம் தமிழர் கட்சியின் தலைவர்கள் கூட பொது மேடைகள் இதே வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. எங்களுக்கு வாக்களிக்காதவர்களாம் ஓட்டுக்கு நிக்கிறாங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறப்ப உடனே அவங்க சொல்றது என்னன்னா, நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்த யாரும் தொகுதியிலே கிடையாது, இவர்கள் யாரும் தமிழர்களே இல்லைன்னு தாங்கள் தோல்வி அடைந்ததுக்கு எல்லாமே அத்தனை பேருடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்டு கேள்வி எழுப்பி கொச்சைப்படுத்துவது இந்த கட்சிக்கு வழக்கமா இருக்கு. ஆகவே அந்த வகையில இப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பத்தி சாட்டி திருமணம் பேசிய அந்த பாடல், அந்த பாடிய பாடல் இருக்குல்ல, அது மிகவும் கொச்சையானது. இந்த முறை கூட ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த நடவடிக்கை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறப்ப வருண்குமார் IPS எடுத்த இந்த கைது நடவடிக்கைக்கு மிக பெரும்பான்மையான நம்ம சொல்லணும்ல பொதுமக்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சது. ஆனா அது நிலைமை என்னாச்சுன்னா, சாட்டை துருவன் கைது செய்து அவர்கள் அழைத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற கோர்ட்டு ஜட்ஜ் என்ன சொல்ல, இது ஒரு சாதாரண வழக்கு தானே, இதுக்கு இவ்வளவு கடுமையான இதெல்லாம் தேவையில்ல, அவர் பிணையெல்லாம் வெளியே வர அந்த வழக்கே தவறானது கூட நீங்க கன்சிடர் பண்ண வெளியே அனுப்புறாங்க. வெளியே வந்த உடனே சாட்டை துருவன் மிக கொச்சையான இரட்டை அர்த்தம் படக்கூடியது. வருண்குமார் IPS என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அந்த சட்டை எங்க வாங்கினாரு, இப்படி பல கேள்விகள் வச்சுட்டு போயிடுறாரு. அதே நேரம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன பண்றாருன்னா, அந்த பாட்டை நான் மீண்டும் பாடுவேன், திருப்பி பாடுற. வருண்குமார் IPS யார் தெரியுமா? அவரு ஜாதி ரீதியாக செயல்படுகிறார், மற்ற சமூகத்திலே அவர் இழிவுபடுத்துகிறார். அவருடைய அம்மா அப்பா எல்லாம் தமிழர் கிடையாது, அவருக்கு தமிழ் உணர்வும் கிடையாது, அவர் தமிழருக்கு எதிராக திமுக அரசின் ஊதுபல்லா செயல்படுறார், ரொம்ப கொச்சையாக பேசினார். அதை தொடர்ந்து வருண்குமார் IPS அந்த நிலையை தன்னிலை விளக்கம் கூட, நான் அப்படிலாம் கிடையாது, நான் இது வரைக்கும் அப்படி செயல்படுது இல்லைன்னு அவர் கொடுத்த விளக்கத்தை கூட ஏற்காமல் நாம் தமிழர் தொடர்புடைய தம்பிகள், ஏன்னா வெளிநாட்டிலே அந்த கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி தொடர்புடைய தம்பிகள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இணையதளத்துல வருண்குமார் IPS-ஐயும் அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய வந்திராவையும் இணைத்து மிக கேவலமான வார்த்தைகளால் குறிப்பிட முடியாத மார்பிங்கா செஞ்சு புகைப்படம் பதிவேற்றுறாங்க. கூடவே அவருடைய மகன் மகள்கள், அவருடைய சின்ன குழந்தைங்க, அவங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ணி அவரை பத்தி தப்பும் தவறுமாக நிறைய எழுதிடுறாங்க. இதெல்லாம் சமூகத்துல மிகப்பெரிய மன உளைச்சலை அந்த தம்பதிக்கு ஏற்படுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, வந்திரா, நான் இந்த முகநூல் பக்கம், ட்விட்டர் பக்கம், இன்ஸ்டாகிராம் பக்கம், இந்த பக்கங்கள் வெளியே இருக்கிறேன், இவ்வளவு மோசமா ஒரு சூழ்நிலை பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அதே போல சமநோக்கு பார்வையில் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமூக ஊடகங்கிறது நல்ல கருத்து கொண்டு போறதுக்கும் சில நேரம் விமர்சனம் வைக்கலாம், ஆனா இரண்டாம் தர கொச்சை வார்த்தைகளை ஒரு ஆபாச படம் அளவுக்கு கொண்டு போய் இப்படி சேர்க்கறதுங்கிறது அந்த காவல்துறை அதிகாரிகளை இழிவுபடுத்துவது போல இருக்குங்கிறப்ப வருண்குமார் IPS என்ன சொல்றேன்னா, இதை நான் இனிமேல் சும்மா விட போறதில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புரிதல் இல்லாம சீமான் பேசாரு நினைச்சேன். ஆனா இது இந்த அளவுக்கு செயல்பட்டு இவ்வளவு ஆபாசம் எழுதிய பின்னர் கூட சீமான் அவர்கள் நியாயப்படுத்தும் விதமாக பலகிறது பேசுறாரு. அதனால இதற்கு எதிராக நான் மான நஷ்ட வழக்கு தொடக்க போகிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு எழுதியிருக்காங்களா, இது எல்லாம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்க சீமானுக்கு தெரியாம நடந்துக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவர் பேசிய வார்த்தைகளை இவர் உருவப்படம் கொடுத்து போட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டாங்க சீமான் ஒரு கடத்துல, அப்படி வெளிவந்த எந்த ஒரு நபர்களும் என்னோடு நேரடி தொடர்பு இல்லாதவர்கள், அதெல்லாம் ஃபேக் ஐடி வேணே கிரியேட் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க, நாங்க அப்படி செய்ய கிடையாது அப்படின்னு சொன்னப்ப கூட அப்படி எழுதியது தவறு, அது தவறான முன்னுதாரணம், ஒரு பெண்ணை நாம இப்படி இழிவுபடுத்த கூடாதுங்கிற வார்த்தை ஒரு வாயில வராம அப்போது கூட என்ன சொல்றாங்க, வருண்குமார் IPS இனிமேலாவது தன்னை திருத்திக்கணும், இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இப்படி இழிவான நிகழ்வு ஏற்படதான் செய்யுதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு அவர் மேலேயே பொறுப்பு திணிக்கும் போது வருண்குமார் IPS மேலும் கோவம் என்ன பண்றாருன்னா, நேரடியாக சட்ட நடவடிக்கை, நேரடி சட்ட நடவடிக்கைனா காவல்துறை கண்காணிப்புல இருந்தாலும் கூட கமிஷனர் போய் பார்த்து முறையிடுறாரு. அங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு FIR ஃபைல் பண்ணுது. இது ஒரு பக்கம் போனாலும் வருண்குமார் IPS என்ன சொல்றாருன்னா, நான் தனியா நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. ஏன்னா சீமான் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கிற, நீ வாங்குற சம்பளங்கிறது நாங்க மக்கள் போடுற பிச்சை, நீ அதை விட்டு வெளியே வா, நீ காக்கி சட்டையை விட்டு வெளியே வந்து ஒத்தி கொத்த சண்டை போடு, நீ நல்லா அப்பனுக்கு அதற்கு பிறந்தீங்க, இப்படி வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் விட அருண்குமார் IPS என்ன பண்றாருன்னா, தன்னபர் வழக்காக இதை தொடுக்கிறார். என் குடும்பத்தை பத்தியும், என் குடும்ப சூழல் பத்தியும், மனைவி பத்தியும், குழந்தைகள் பத்தியும் மிக கீழ்த்தரமாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் தூண்டுதல் பேரு சில எழுதியிருக்காங்க. அதனால இந்த குற்றத்திற்கு முழு பொறுப்பு நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தான். அதனால அவர் மேல மான நஷ்ட வழக்கு தொடர்கிறன்னு ஒரு பக்கம் அது கிரிமினல் ஆக்ட்ல கொண்டு போறாங்க. ஏன்னா யூடியூப்ல வரது இருக்குல்ல, இணையதள தொடர் குற்றங்கள் அதை கொண்டு போறாங்க. மறுபக்கம் என்ன பண்றாங்கன்னா, சிவில் ஆக்ட்லயே அவர் கொண்டு போறாரு. நேரடியா அவர் என்ன பேர் சொல்லி தாக்குறாரு. ரெண்டாவது என்ன, சொடக்கு போட்டு காவல்துறைக்கு சவால் விடுறாரு. காவல்துறைகளை என்ன செஞ்சிட முடியும், நான் ஒரு கட்சி தலைவர் தெரியுமா, உன்ன மாதிரி பல பேர் பார்த்துட்டு நேரடியாக காவல்துறையை சவால் விடுறாரு. அப்ப எனக்கு என்ன படுதுன்னு வருண்குமார் சொல்றாருன்னா, என்ன மாதிரி ஒரு உயர் ஏரியாலே இருக்கக்கூடிய ஒரு SP-யா இருக்கிறவரையே இவ்வளவு கீழ்த்தரமா பேசி கவுண்டர் பண்றாங்கன்னா இந்த கட்சியினர்
சாதாரண காவலர்களை பொதுமக்களை எவ்வளவு பயமுறுத்துவாங்க. அதனால இந்த நடவடிக்கை இனிமே தொடரக்கூடாதுன்ட்டு உடனடியாக வழக்க கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல போய் தொடர்றாரு. அன்னைக்கு பதிவு பண்ண வழக்கு அப்படியே விட்டுருச்சானா கிடையவே கிடையாது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு திருச்சி கோர்ட்டுக்கு வந்திருக்கு. திருச்சி கோர்ட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கான சாட்சியம் அளிச்சுட்டு வெளியே வந்த வருண்குமார் ஐபிஎஸ் தெளிவா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த நேர்காணல் என்ன சொல்றாருன்னா, சீமான் அவர்கள் வெளியில் புலி வீட்டில் எலி மகன், அந்த மாதிரி மைக்க பார்த்தா இவர் புலி போல கத்துவாரு, தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரும் கோழை. ஏன் அதை நான் சொல்றேன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வழக்கு பதிவு நீ விசாரணைக்கு வரும்போது அதுக்கு பயந்துகிட்டு ஒரு தொழிலதிபர், முக்கிய தொழிலதிபரை என்கிட்ட தூது அனுப்புனாரு. அந்த தொழிலதிபர் என்கிட்ட சொன்ன தகவல் என்ன, சீமான் அவர்கள் ஒரு திரையப்பட்ட ஒரு கருப்பு ஸ்டிக்கர் விட்ட கார்ல நான் வரேன், நான் வந்து வருண்குமார்ட்ட நேரடியாக கூட மன்னிப்பு கேட்கிறேன், இந்த வழக்கை விட்டுற சொல்லுங்க, இது என் பேருக்கு பங்கம் விளைவிக்குதுன்னு வந்து சொன்னாரு. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன். ஏன் நான் ஒத்துக்கலன்னா, இது போல பொதுவெளியில் பேசினவர் பொதுவெளியில ஒரு மறுப்பு தெரிவிக்கட்டும். அதே போல ஒரு பெண் என்னுடைய மனைவி என்பதால் மட்டும் நான் கேட்கல, எந்த பெண் அப்படி எழுதினாலும் தவறு தானே. ஏன்னா பெண்களுக்காக போராடுறோம், நாங்க வந்து தமிழ் தேசியம் பேச சொல்லக்கூடிய சீமான் ஒரு பெண் கேவலப்படுத்துவதை ரசிக்கிறார், இல்ல தூண்டுதல் செய்து இன்னும் அதிகமா செய்ய வைக்கிறாருங்கிறப்ப அவர் ஒரு கட்சி தலைவராக பார்க்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, சீமான் எப்ப பார்த்தாலும் என்ன என்கிட்ட வந்து இந்த சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, இந்த ஐபிஎஸ் பதவி கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு. இந்த ஐபிஎஸ் பதவிங்கிறது நான் கஷ்டப்பட்டு படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பம் ஒன்றும் பெரிய பொருளாதார வசதி படுத்த குடும்பம் இல்ல. என்னுடைய தாய் வழி தாத்தா மற்றும் என் தந்தை வழி தாத்தா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சராசரியான ஒரு மத்திய தரத்துல தான் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர். அதே போல என் தந்தையார் ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்கிறாரு. அதனால அப்படி நாங்க படிப்படியா மேல வந்தவர் தவிர இவர் நினைக்கிற மாதிரி ஒரு ஜமீன் குடும்பம் அப்படி வந்த ஆட்கள் நான் கிடையாது. எனக்கும் அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களும் தெரியும். நான் படிக்கிற காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிச்சு வாங்கின இந்த ஐபிஎஸ்ங்கிற இந்த பதவியை சும்மா போற போக்குல கழட்டி வச்சுட்டு ஒண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. சீமான் கூடுதல் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு நாள் இருப்பீங்க, நீங்க ரிட்டையர் ஆயிட்டு வரணும்ல, 30 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆயிட்டு நீ வரலாம், அன்னைக்கு பாத்துக்கிறேங்கிறாரு. நான் இன்னைக்கு கூட சொல்றேன், நான் ரிட்டையர் ஆயிட்டு வர வரைக்கும் நீங்க காத்திருக்க வேணாம் சீமான், நான் இப்போ பதவியில தான் இருக்கேன், இங்கதான் இருக்கிறேன், நீங்க செய்யற எல்லாத்தையும் நான் சட்ட வழியில் எதிர்கொள்வேன், சட்ட வழியில் போராடி உங்களுக்கு தண்டனை வாங்கி தந்தே தீர்வுன்னு ரொம்ப தெல்ல தெளிவா கொடுத்திருக்கிறாரு. இப்ப என்ன சூழலா இருக்குன்னா, சீமான் கடுமையான நெருக்கடி சிக்கியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே சீமான் கட்சியில இருந்து பல பேர், ஏன்னா 15 வருடம் ஆச்சு அந்த கட்சி தொடங்கி, இது வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி அவங்க ஜெயிக்கல தனியா போட்டிக்கிட்டு. அப்ப என்னன்னா, அந்த கட்சி தொண்டர்களிடையே ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு நாள் போறது, நம்ம என்ன பண்ணோம், டெபாசிட்டுக்கு பக்கத்துல வரோம், பல இடத்துல டெபாசிட்டே வாங்க முடியல. அப்ப இந்த கட்சி இனிமேல் ஜெயிக்குமா? ஏன்னா பொதுவா மக்களுக்கு ஒரு சூழல் இருக்குது, ஜெயிக்கிற குதிரை மேல காசை கட்டுற மாதிரி தொண்டர்களும் என் கட்சி ஜெயிக்குதான்னு பார்த்தோம் தொடர்ச்சியா செயல்படுவாங்க, இல்லைன்னா தொய்வு ஏற்பட்டுரும். அந்த வகையில சீமான் கட்சியில இருக்க, நாம் தமிழர் கட்சியில இருக்க பல முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே திமுக அதிமுக பிரிஞ்சிட்டு இருந்தாங்க. இதுல பேரிடியா வந்து என்ன சேர்ந்துச்சுன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சி தொடங்கின உடனே என்ன நடந்துச்சுன்னா, சீமான் கட்சியில இருந்த பல மாவட்ட செயலாளர்கள் தானாகவே பதவியை திறந்துட்டு நேரடியா தாவேக்கா வந்துட்டாங்க. கூடுதலா பல இடங்கள்ல தொண்டர்கள் கூட இனிமேலும் சீமான் போய் பிரோஜனம் இல்ல, அவர் பேசுறது எல்லாம், ஏன்னா முன்னுக்கு பின்னா பேசுறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு. பல இடங்கள்ல ஒரு காலத்துல பார்த்தா கருணாநிதி தான் முக்கியமானவனாரு, பின்னாடி இல்ல அவர் தான் துரோகி, ஜெயலலிதா அம்மையார் தானாரு, அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அம்மையார் இல்ல நான் தான் அப்படிங்கிறதுக்கு வந்தாரு. அதே போல கட்சின்னு சொல்றான், நான் அடுத்து ஆட்சிக்கு வந்தா ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் முதல்வர் உட்கார வைப்பன்னு முத சொன்னாரு. அதுக்கப்புறம் இல்ல அப்படி கிடையாது, என்னுடைய அமைச்சர்களும் என்னுடைய மந்திரிகளும் அனைவரும் தற்போது பள்ளிகளில் பயில்கிறார்கள், அவருக்கு தான் பதவி, நான் பதவிக்கு வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா. ஆனா இப்ப என்ன சொல்ல வந்துட்டாருன்னா, இந்த நிலம் என் கையில சிக்கிச்சுன்னா அப்படிங்கிற ஒரு ஃபேவரட் டைலாக் வச்சுக்கிட்டு எல்லா இடங்களையும் நான் அடுத்து முதல்வராகிடுவேன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழல்ங்கிறது ஒரு நல்ல அரசியல் சூழலா பண்ணல. அதே போல அவருடைய கட்சியின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட கீழ்மட்ட தொண்டர்கள் அனைவரும் ஒரு இணையதளத்துல சீமான குறித்தோ இல்ல இந்த கட்சியை பத்தி யார் ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் உடனே கீழே இறங்கி கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. இந்த முறை கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்கு. வருண்குமார் ஐபிஎஸ் கொடுத்த எந்த ஒரு பேட்டிக்கு கீழையும் தம்பிக ஒரு பயிலும் காணும். அதுதான் ஏன் எப்போதும் வந்து கீழே திட்டுவான்ல, நீ தமிழ்னா அப்படி யாரும் அந்த மாதிரி பதிவிட தயாராக இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆகஸ்ட் செப்டம்பர்ல அந்த மாதிரி பதிவு போடுறதுக்கு தான் வழக்கு தொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அன்னைக்கே பார்த்தா ஒரு 28 ஃபேக் ஐடி மேல, அதுக்கு பின்னா ஒரு 18 ஃபேக் ஐடி, கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 90 ஐடிகள் எல்லாம் நாம் தமிழ் சம்பந்தப்பட்ட ஐடி மேல புகார் அளிச்சிருக்காரு. அதனால தங்கள் மீதும் புகார் அளிக்க வரலான்னு இதுவரை வீரம் பேசிட்டு இருந்த அத்தனை தம்பிகளும் சந்து பந்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் தமிழக வெற்றி கழகத்தோடு வருகை, கூடுதலா வருண்குமார் ஐபிஎஸ் ஓட இந்த அழுத்தம், அதற்கு மேலும் எதிர்வரும் தேர்தலை சந்திக்க தன்னுடைய கட்சி தயாராகுமானா ரொம்ப கேள்விக்குள்ள சீமான் சிக்கியிருக்காரு. இதுல இருந்து எப்படி நாம் தமிழர் கட்சி வெளியே வர போகுதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, எதிர் நடவடிக்கை வரும் வரை வாய் பேசி கொண்டவர்கள் எல்லாம் தற்போது வருண்குமார் ஐபிஎஸ் நடவடிக்கையில வாய் மூடி மௌனம் காக்கிறார்கள். இதன் மூலம் சட்டம் தன் கடமையை செய்கிறது.